that the impact that you make on those people's lives and they make on your life. Because I learn as much as from you as you might learn from me too. So that is the beauty. See, that's why even Boni said that, hey, you seem to still keep your curiosities. Yes, everybody is a teacher to me because I choose to be a student every day. தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அது டிரான்ஸ்லேட்டர் பட்டனை தட்டினோம்னா தரன்னு தமிழ்ல வருது. அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்ஃப் எஜுகேஷன்ன்றது அபண்டன்ட், உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படியே சாப்பாடு மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஈவன் வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் கோல், ஒரு 6 மாசம் போச்சுன்னா உங்களுக்கே உங்களுடைய எவ்ரிபடி ஹேஸ் இனர்ஷியல் நேவிகேஷன். அது உங்களுக்கு சொல்லும் இதுதான் நீ கில்லாடின்னு சொல்லிட்டு. அதுல இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்படியே போயிட்டே இருங்க அந்த டைரக்ஷன்ல. உங்களுக்கு எந்த விதமான சக்சஸும் தாராளமா வரும். ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரியல் ஸ்டார்ட் அப் 1987ல. ஓகே, தட் டிட்ன்ட் கோ வெல். அப்புறம் தென் 1991ல ஒன்று, தட் வாஸ் அ நியூட்ரல், இட் வாஸ் நாட் அ மேஜர் சக்சஸ் or anything, it was not a major failure either. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் 2000 அப்போலேருந்து I would put my time and put some money into small startups. Like 2000லாம் I was putting money into startups. Some of them still are there, very much there. So that means 23 years later, if they are there, so that means that they have some value somewhere. Okay, and whenever I'm ready to cash, whenever they are ready to cash, it'll be worthwhile, right? But the thing is, I've been full time in entrepreneurship as well as in investing. So investing in time in people has been going on, I would probably say, from 1990s. There is no question about it. Invest in cash started around 2000, and it has started growing. You start small, you have few wins and few losses, and few wins and few losses, and kind of go from there and keep on going. I would say the late 2000s is when things started picking up more steam from an entrepreneurial or startup investment perspective on a full-time basis. Full-time as in, like, I'm not talking 40 hours, 60 hour weeks, but see, full-time to me is mental occupation. See, what am I, if suppose, let us say, if all I'm focused on for the next month is something that you and I are working on, that means I might only be working 1 hour a day, it doesn't matter. But to me, I'm thinking about it all the time. I'm trying to make things work, but I might practically sit down at my desk and work for 2 hours, but that's fine. That is full-time. So I would say I've been in that full-time mindset probably from mid 2000s, and it's continuing. It keeps going. ஸோ போகிறோம் அப்படின்னா டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ, இல்லை மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ, இல்லை காம்பினேஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ, அதுக்குன்னு டியூ டிலிஜென்ஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ ரொம்ப விவரமாக சொல்ல போகிறதில்ல. எனக்கு என்னென்னா, மக்கள் தான் முக்கியம். ஓகே, யார் அந்த டீமில் இருக்காங்க, யார் அதில் ப்ரைம் மூவர், யார் அந்த டீமில் உள்ள மற்றவங்க, அவங்களுடைய பேஷன் என்ன, கமிட்மெண்ட் என்ன. ஓகே, அவங்களுக்கு பேஷன் இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கோ பேஷன் இருக்குன்னா, ஏன் பேஷன் இருக்கு? ஏன்னா இது ஒரு நாள், நம்ம 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் ஒரு நாள்லையும் நடக்காது. 5 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அது அளவுக்கு நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கு. பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது ஸ்டடியாக ஒரு ஜாப் வச்சுட்டு இன்கம் பண்ணுற ஆள் அதை விட்டுட்டு இதை பண்ணணும்னா ஏன் இந்த பேஷன் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்களோட இந்த பேஷன் சஸ்டைனபிள் பேஷனாக இருக்குது அப்படின்ற ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சுற்றி உள்ள மக்களுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் நம்மளால் வச்சு அந்த கம்பெனி நடத்த முடியும் அப்படின்ற இடத்துல இருந்ததுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கா, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட்னால எப்படி பிவட் பண்ணி மேலே க்ரோ பண்ண முடியும், இது நேஷனல் லெவல்லையா, ரீஜனல் லெவல்லையா, குளோபல் லெவல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். தவிர ஹவ் ஆர் திங்ஸ் அப்படின்னா
ஆரம்பத்தில் either I'll be an entrepreneur or I'll be an investor. But lately I've been doing a lot of venture studio model. Like I will have a specific idea, a very impactful idea, but it is a very deep pocketed idea. அதுக்கு வந்து or it will take a long time. And then I recruit people, or I don't use the word recruit. I find people who have passion for something, bring them in, give them, and whenever it could be my idea, it could be my money, it could be my money I raise, whatever, right? But if somebody is operationally involved, I want them to have a more majority stake than I do. You started as an employee, you work for some corporates. Then ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஓன் கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அது எப்படி அந்த டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? வாட் மோட்டிவேட்டட் யூ? பேசிக்லி நம்ம இந்தியன் ஈகோசிஸ்டம், இந்தியன் சொசைட்டி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் சவுத் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருந்துட்டு அது இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எப்படி என்ன உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எப்படி அது நடந்தது? இது அருமையான கேள்வி பானி. நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கியூரியாசிட்டியோட அதோட இல்லாமல் நிறைய விஷயம் கற்றுக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நிறைய விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நிறைய இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்து. ஓகே, இப்போ யாராவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பசியோடு இருக்காங்க, அவங்க வெளியில் நின்றுட்டு கல்யாண கூடத்துக்கு வெளியே நின்றுட்டு ஐயோ எனக்கு சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேயே, பையனாக இருக்கும்போது கூட பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிறைய இம்பேக்ட்ஃபுல் லைஃப்பை ஒன்று கிரியேட் பண்ணணும், இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால எனக்கு வந்து வெல்த் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வெல்த் மேலே பற்று கிடையாது, இன்ட்ரெஸ்ட். பற்று வேற, இன்ட்ரெஸ்ட் வேற இல்லைங்களா? இதில் வந்து இப்போ சப்போஸ் நான் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து உலகத்தில் உள்ள பெஸ்ட் கார்பரேஷனுக்கு வேலை பார்த்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு எவ்வளவு மினிமம் கொடுக்கணுமோ கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து தான் என்னை வச்சுப்பாங்களோ. என்னோட ஒர்த்து 10,000 ரூபாய் இருக்கலாம், ஆனால் எனக்கு 1000 ரூபா தான் கொடுப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வேற எங்கேயும் என்னால் சம்பாதிக்க முடியாது, நல்லா 1000 ரூபாய் கொடுத்தாலே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது, சின்ன வயசுலேயே புரிஞ்சுது. அதனால எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா, எப்படி நம்மளே நம்மளுடைய சம்பாதியத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு நம்மளுடைய ஒர்த்து மற்றவன் டிசைட் பண்ணாமல் நம்மளே டிசைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆங்கிள் பார்க்க ஆரம்பிச்சதுனால தொழிலதிபராக இருந்தால் தான் நடக்கும். ஆண்டர்பிரினர்ங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நான் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஆனால் அந்த தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய சர்க்கிள்ஸ்லேயே கூட இந்தியாவில். ஸோ அதனால எப்படி நம்ம அந்த மாதிரி போகணும் அப்படின்னா, நம்ம அப்படின்னா ஒரு வேல்யூ ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த வேல்யூ கிரியேட் பண்ணது மக்களுக்கு தேவையாக இருக்கணும். மக்களுக்கு தேவையாக இருக்குன்னா அதை அவங்க வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வர ப்ராஃபிட் நமக்கு வந்து வெல்த் உண்டாக்கும் சொல்லுவோம். ஸோ அதனால வந்து நீங்கள் கேட்டதுக்கு ஒரு சுத்துவட்ட பதிலாக சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு கதை மாதிரி எடுத்துங்க, அந்த கதை வந்து ஹோப்ஃபுல்லி இது ரெலவென்ட். ஸோ அதனால எவ்வளவுதான் நம்ம வந்து 28 போய் வேலை பார்த்தாலும் தெர் இஸ் அ மேக்ஸிமம். 5000 ரூபாங்கிறது 10,000 ரூபாலாம், 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய், 15,000 20,000, 20ங்கிறது 2 லட்சம்ங்கிறது ஆகாது சம்பளம்ன்ற பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு லீப் வராது, ஓரளவுக்கு நம்ம பிளாட்டோ ஆயிடும். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா தொழிலதிபர்லாம் என்ன பண்ணுறான், இன்வெஸ்ட் தான் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஆள் ஒரு ஆள் தான் இருப்பான், இல்லை 2 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான். ஆனால் அவன் கம்பெனியில் 200 பேர், 2,000 பேர், 20,000 பேர் இருப்பான். அவங்களோட எல்லாருடைய ப்ரொடக்டிவிட்டினால வர கெயின்னால அவனோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த லெவரேஜ், இந்த எக்ஸ்பெனன்ஷியல் லெவரேஜ் ஆங்கிள் தான் எனக்கு ரொம்ப அது சின்ன வயசுலேருந்தே மண்டல ஓடிட்டு. ஸோ அதனால நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் இருந்த வரைக்கும் என்னால் எந்த விதமான பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஐ வாஸ் டூ யங், நைவ்னு சொல்லலாம். அதோட இல்லாமல் வந்து அதுக்கான ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியரும் கிடையாது. நான் பேசுறது ஏர்லி 80s யூ கேனாட் டூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். இஃப் யூஆர் நோபடி, இஃப் யூஆர் டாடா பிர்லா, யார் நீ பண்ணலாம்.
If you are a Ramesh Kumar, nobody will know who you are and you can't do anything. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால நான் என்ன பண்ணினேன், I tried to create value. That is what I did in RSUTG. That is what I did in TVS. And I continued that path and process in enterprises in the United States as well. ஸோ நான் காலேஜில் முடிக்க 2 வருஷம் ப்ரோக்ராம் 1 வருஷத்துலேயே முடிச்சுட்டு அங்கேயே ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பித்தேன் அமெரிக்காவில். அது வந்து பிகாஸ் டைமிங் சரியில்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால we had to fold out and move on. Then I moved to the Bay Area in the second year, and then I started doing similar kind of value for the next 5-6 years till I was working for somebody else. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, one of the companies, the second company that I worked for in the Bay Area is called Sun Microsystems. Some of you might still remember the name. It is now part of Oracle. Sun Microsystems, they would allow you to work full time with them and go do something else on the side legally. And the only condition is that if what you create is of value to them, they should have the first right of refusal, meaning like they will want to buy you out. You can go do anything you want. See, as long as you do your job and you do anything else outside, they don't care. And the mentality, that is a very open-minded Silicon Valley mentality. And they actually, let it happen to anybody. So, அந்த மாதிரி ஒரு startup ஆரம்பிச்சு 1991 startup ஆரம்பிச்சு. அந்த இதில் we learned a lot and it was a very small exit. So, if you look at entrepreneurship or investment அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I've been an entrepreneur in my mind, I would say, unconsciously from young age. Probably consciously from the first few years of being in the United States itself. But as an investor, see, the thing is that நம்மெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நினைக்கிறோம், பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறோம். பணம் is only one aspect of it. Okay? Time is another aspect. See, any limited commodity, if you invest, if you multiply it, it is investment. We typically think of money as a commodity that can be multiplied. So we kind of investment first adha manasula thom. Yeah. And time is equally an investment. And if you look at it that way, I've been investing in myself and in investing in a lot of other people from a very young age. Like suppose let us say we spend an hour. Okay, I'm just thinking. ஒரு மணி நேரம் நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன். இந்த ஒரு மணி நேரம் பேசுறதுங்கிறது it gets exposed to let us say 1,000 people. And maybe 10 people pick something up from this, and that makes a difference in their life. In the 1 minute investment has already multiplied significantly for my effort. அது எனக்கு திரும்பி வருமா அப்படின்றது irrelevant. என்னை பொறுத்த வரைக்கும் is irrelevant. See, என்னுடைய goal is to make an impact in the society, into the people that I love, right? நம்ம தமிழ் பேசுகிற மக்களுக்கோ இல்லை நம்ம இந்தியன் மக்களுக்கோ இல்லை யார் இதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மேக் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா, I don't need a return for me. God is giving me enough returns, right? Nature and system is giving me enough returns. All I need to make sure is that be a catalyst and a trigger in an ecosystem food chain so that you get the benefit. So in that context, I've been an investor for a long time, investing time, and lately investing money as well. So that is kind of how the entrepreneurial journey had come together. And I know I have said a lot more things in a very loose manner. Let me give this back to Boni for a minute and then probably come back and tie them together. Because when I tie them together, it might make more sense to you. Boni, என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கியூரியாசிட்டி கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஸோ செகண்ட் திங் நீங்கள் சொன்னதில் இந்த என்ன நம்ம வேல்யூ என்ன கொடுக்குறோம். ஸோ நம்ம போய் ஜஸ்ட் ஒரு சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யாமல் ஸோ நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த வேல்யூவை க்ரியேட் பண்ணால் நமக்கான க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான் ஃபுல் ஜிஸ்ட் ஆஃப் வாட் யூ செட். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேர் யூ ஒர்க், எங்கே வேலை பார்க்குறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறத விட செய்கிற வேலையில் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோம், என்ன வேல்யூ கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இப்போ உங்களோட அகைன் என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியில் நீங்கள் நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ், என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? ஸோ பொதுவாக இந்த மாதிரி சேலஞ்சஸோ ஃபெயிலியர்ஸை தான் ஒருத்தவங்களை ஷேப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி என்னென்ன லேர்னிங்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இந்த சேலஞ்சஸ்லேருந்து என்னென்ன லேர்னிங்ஸ் கற்றுக்கிட்டீங்க, அண்ட் நீங்களும் வந்து நிறைய சக்ஸஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ சக்ஸஸ் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு, ஃபெயிலியர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துச்சு, இந்த சேலஞ்சிங் டைமை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? ஒரு டீப்பான கேள்வி இது, ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த ஆழமான கேள்விக்கு ஒரு 2 விதத்துல பதில் சொல்றேன். 2வது பதில் வந்து நீங்க கேட்டது ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். முதல் பதில் இது வந்து இப்போ நான் சொன்னீங்களா, இந்த கியூரியாசிட்டினால என்ன வேல்யூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அது ஒரு ட்ராக் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ட்ராக்லயே எடுத்தோம்னா நிறைய கத்துக்கிறதுக்கு இருக்கு, நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய சக்சஸ் இருக்கு, நிறைய ஃபெயிலியர் இருக்கு. ஒரு தடவையும் சக்சஸ் இருந்ததுன்னா அந்த சக்சஸ் எப்படி சீக்கிரமா பண்ற முடியும், பெருசா பண்ற முடியும்னு யோசனை பண்ணுங்க. ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஏன் ஃபெயிலியர் வந்து அந்த ஃபெயிலியரை எந்த ஸ்டேஜ்ல முறிச்சிட்டு மிட்டிகேட் பண்ணிருக்க முடியும்னு பார்க்கணும். அது எப்படி திரும்பி அதே ஃபெயிலியர்ல நம்ம வந்து திரும்பி விழுந்துடாம இருக்கணும்ன்றது எப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 ஆங்கிள்லையும் பார்க்கணும். இப்படி எடுத்து பார்க்கும்போது whether you are creating a startup, whether you are investing in something, whether you are being an entrepreneur, whether you are even being a mentor, okay, there is a lot of things that you can learn, there is a lot of things you can do. So going back to நான் சொன்னேன் இல்லைங்களா, how do you இப்போ நம்ம வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். அந்த வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வெல்த்தை எதுக்கு யூஸ் பண்றீங்கிறது வந்து இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதை நம்ம விட்டுடலாம். வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட்ல இருந்து வெல்த் கிரியேட் பண்றதுன்றது வந்து லிமிட்டட். ஓகே, ஆஃப்டர் அ பர்டிகுலர் லெவல் த வெல்த் வில் ஃபிளாட்டன் அவுட், யூ கேன் கோ. அப்போ வந்து எடுத்து வெல்த்ல இருந்து எடுத்து யூ வில் ஹேவ் டு ப்ராபப்லி இன்வெஸ்ட் இட் அஸ் கேஷ் ஆர் வாட்எவர், ரைட்? இல்லைன்னா உங்களோட டைமை வந்து சின்ன வயசுல இருந்து டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நிறைய விஷயம் கத்துக்கணுங்கிறதுக்காக. 2வது அடுத்தவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ரிட்டர்ன், the law of compensation will work out to a point where you will learn a lot and you will grow. So the thing is that இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா பிஎஃப் எடுப்பாங்க. சின்ன 22 வயசுல வேலைக்கு போறோம், 24 வயசுல வேலைக்கு போறோம்னா பிஎஃப் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க 60 வயசுல ரிட்டையர் ஆகும்போது பிஎஃப் நிறைய பணம் வரும். எப்படி வந்துச்சுன்னா காம்பவுண்டிங். ஏன்னா அந்த காம்பவுண்ட் பண்றதுக்கு 40 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதையே 40 வருஷத்தை வந்து 30 வருஷத்துலயே பண்ண முடியும், 20 வருஷத்துலயே பண்ண முடியும் அப்படின்றது அளவுக்கு எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலா மாதிரி பண்ண முடியுதுன்னா எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தென் நீங்க வந்து உங்களோட டைமை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு தோணும். ஒண்ணு, பிகாஸ் தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் நேச்சர். இதெல்லாம் நம்ம புதுசா கண்டுபிடிச்சிக்கலாம், விதவிதமா கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ரூல்ஸ் ஆர் சேஞ்சிங். இந்த கனெக்டட் வேர்ல்ட் வி லிவ் இன், கிரியேட்டட் எக்கானமி, அது இதெல்லாம் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் தேவை கிடையாது, பிசிக்கல் லொகேஷன் தேவை கிடையாதுன்னு அந்த மாதிரி so many previously essential things that were limiting people's success are completely out. So அப்படின்னும் போது anybody can do anything from anywhere. So you can establish yourself. You can, if you are having no money in your pocket, you can have some money in your pocket by the end of the month by doing something without having a job per se. So அதை வச்சுட்டு தென் உங்களோட டைத்தை இன்வெஸ்ட் பண்றது, பணத்தை இன்வெஸ்ட் பண்றது, இது ரெண்டையும் காம்பினேஷன் போட ஆரம்பிச்சிங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு you will have such a good wealth financially and otherwise that you will be able to distribute it to anybody whoever wants. That is how you create ecosystem. That's how you make an impactful contribution to the society. Invest on yourselves, invest for compounding growth. Yeah. So now இப்ப பானி கேட்டாரு. So let me quickly, நான் இது வரைக்கும் ஒரு 32 ஸ்டார்ட் அப் பண்ணிருப்பேன். ஓகே, அதுல ஒரு 4 ஸ்டார்ட் அப் எக்ஸிட் ஆயிடுச்சு. மீதியெல்லாம் எக்ஸிட் ஆகல. எக்ஸிட் ஆகாத ஸ்டார்ட் அப்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் they are as good as golden. The fact that they are still around, usually startups எல்லாம் 2 to 5 years மேல இருந்துச்சுன்னா they will survive. So if they have been around for more than 5 years and they are still around, so that means that they are likely to have either an impact or an exit. ஸோ அதனால வந்து என்னுடைய சக்சஸ்ன்றது பத்தி பேசணும்னா ஓகே 32 ஸ்டார்ட் அப்ல 28 இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இப்ப what is the difference between an investor and an entrepreneur அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நானும் பானியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். நீங்க ஒரு 4 பேர் எங்களோட சேர்றீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு போனா நான் அப்ப வந்து அதுக்கு நான் பணம் மட்டும் போட்டுட்டு அப்பப்போ உங்களை மென்டர் மாதிரி கைட் மாதிரி இருந்து அட்வைசர் மாதிரி இருந்து பண்ணிட்டு இருந்தேன்னா ஐம் ஜஸ்ட் அன் இன்வெஸ்டர்.
I take a little bit more interest into it, making sure that each one of you are professionally growing, personally growing, and the company is growing along with it. And all these things are aligning to a point. The success of individuals cumulatively add up to the success of the business, so that what would take 5 years happens in 2 years. In the மாதிரி பண்ண வச்சோம்னா, then I am not just an investor from a money perspective. I am an investor in time and skills perspective. Whether it is connecting you to the right person or opening the door to get a proper client or whatever the case may be, right? உங்களோட operationally, see, I'm not an operational person as a vice president of X or Y, but I'm operationally involved on a real-time basis, regular basis, not necessarily 8 hours a day, 10 hours a day, but I'm there for you, you're there for meன்ற மாதிரி ஒரு இருந்து 2 வருஷம் ஒரு குரூப்போட இருந்ததுன்னா அந்த குரூப் வந்து அவங்களுடைய growth, individual growth and collective growth significantly grows up. And that is the investment that I actually focus on more than the money investment. Because money comes and money goes. But that the impact that you make on those people's lives and they make on your life, because I learn as much as from you as you might learn from me too. So that is the beauty. See, that's why even Boni said that, hey, you seem to still keep your curiosities. Yes, everybody is a teacher to me because I choose to be a student every day. And that is the important thing. You are never going to stop being a student. The moment you stop being a student, அப்படின்னு சொல்லலாமா? என்னங்க? லைஃப் லாங் லேர்னர்னு சொல்லலாமா? Lifelong learner தான் இருக்கணும். அப்பதான் that is the only way you will be relevant. Suppose let's say I live to be 100 years old, and let's say I'm healthy till 90. If I want to be relevant, I need to be a learner. இல்லைங்களா? Whatever was relevant 5 years ago technologically and otherwise is kind of complete. Chat GPT came and generative AI completely upended the whole thing. 2007, 2019, I had an exit with the company that I got involved in 2016, turned it around and made it work and had a good exit. We were trying to create some generative AI type of work, but we stopped short of it because we wanted to monetize and make things work. And we were not in general AI, we were in narrow AI at that time. And அப்போ என்னையோ இல்லை என்னுடைய கோஃபவுண்டர்ஸையோ என்னுடைய கிளைண்ட்ஸையோ எங்களை அக்வயர் பண்ணுங்களையோ அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஓகே 2023 generative AI will be a talk of the town, everybody will be creating their own whatever அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, this is 4 years ago, just 4 years ago. And 2.5 years between those 4 years is pandemic. And that time, so much change have happened. So there is so much that's going under the ground, like in a garage startups, that nobody else knows about it. One fine day, everything will pop up and boom, boom, boom. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்க தமிழ் மட்டும்தான் தெரியும், அதுவும் எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னா கூட இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு தமிழ்லயே எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு. தமிழ்ல இல்லைன்னா இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அது டிரான்ஸ்லேட்டர் பட்டனை தட்டினோம்னா தரன்னு தமிழ்ல வருது. அதனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்ஃப் எஜுகேஷன்ன்றது அபண்டன்ட், உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அதெல்லாம் நீங்க அப்படியே சாப்பாடு மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி இப்போ சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, ஈவன் வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் கோல், ஒரு 6 மாசம் போச்சுன்னா உங்களுக்கே உங்களுடைய எவ்ரிபடி ஹேஸ் இனர்ஷியல் நேவிகேஷன். அது உங்களுக்கு சொல்லும் இதுதான் நீ கில்லாடின்னு சொல்லிட்டு. அதுல இன்ட்ரெஸ்ட் வரும்போது அப்படி போயிட்டே இருங்க அந்த டைரக்ஷன்ல, உங்களுக்கு எந்த விதமான சக்சஸும் தாராளமா வரும். எப்போதும் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஸோ இன்னும் அந்த ஆரம்பத்துல இருந்தே பார்க்கும்போது இந்த கியூரியாசிட்டின்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த இது ஸோ என்னைக்கு நம்ம கத்துக்கிறத நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு நம்மளோட வளர்ச்சி நின்றோம். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு நேரம் சொன்னதை ஒரு லைன்ல சொல்லணும், வாழ்க்கையே முடிஞ்சிடும். வளர்ச்சி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. The late 2000s is when things started picking up more steam from an entrepreneurial or startup investment perspective on a full-time basis. Full-time as in I'm not talking 40 hours, 60 hour weeks, but see, full-time to me is mental occupation. See, what am I, if suppose let us say if all I'm focused on for the next month is
something that you and I are working on. That means I might only be working 1 hour a day, it doesn't matter. But to me, I'm thinking about it all the time. I'm trying to make things work, but I might practically sit down at my desk and work for 2 hours, but that's fine. That is full time. So I would say I've been in that full time mindset probably from mid 2000s, and it's continuing. It keeps going. ஸோ போகிறோம் அப்படின்னா டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ இல்லை மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ இல்லை காம்பினேஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதுக்குன்னு டியூ டெலிஜென்ஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இப்போ ரொம்ப விவரமாக சொல்ல போகிறதில்ல. எனக்கு என்னென்னா மக்கள் தான் முக்கியம். ஓகே, யார் அந்த டீமில் இருக்காங்க, யார் அதில் ப்ரைம் மூவர், யார் வந்து அந்த டீமில் உள்ள மற்றவங்க, அவங்களுடைய பேஷன் என்ன, கமிட்மெண்ட் என்ன. ஓகே, அவங்களுக்கு பேஷன் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கோ பேஷன் இருக்குன்னா ஏன் பேஷன் இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு நாள் நம்ம நம்ம ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் ஒரு நாள்லையும் நடக்காது. 5 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். அது அளவுக்கு நிறைய அப் அண்ட் டவுன் இருக்கு. பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரிலாம் வரும்போது ஸ்டெடியாக ஒரு ஜாப் வச்சுட்டு இன்கம் பண்ணுற ஆள் வந்து அதை விட்டுட்டு இதை பண்ணணும்னா ஏன் இந்த பேஷன் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்களோட இந்த பேஷன் சஸ்டைனபிள் பேஷனாக இருக்குது அப்படின்ற ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சுற்றி உள்ள மக்களுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் நம்மளால் வச்சு அந்த கம்பெனி நடத்த முடியும் அப்படின்ற இடத்துல இருந்ததுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கா, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, இந்த இந்த ப்ராடக்ட்னால எப்படி பிவட் பண்ணி மேலே க்ரோ பண்ண முடியும், இது நேஷனல் லெவல்லையா, ரீஜனல் லெவல்லையா, குளோபல் லெவல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். தவிர ஹவ் ஆர் திங்ஸ் அப்படின்னா ஆரம்பத்தில் எதிர் ஐல் பி an entrepreneur, I'll be an investor, but lately I've been doing a lot of venture studio model. Like I will have a specific idea, a very impactful idea, but it is a very deep pocketed idea. அதுக்கு வந்து or it will take a long time. Then I recruit people, or I don't use the word recruit, I find people who have passion for something, bring them in, give them, and whenever it could be my idea, it could be my money, it could be my money I raise, whatever, right? But if somebody is operationally involved, I want them to have a more majority stake than I do.